ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம நியூவா ஒரு ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ட்ராமாவில் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ட்ராமாவில் கண்ணு தெரியாம ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஹீரோயின் வந்திருப்பாங்கல்ல, அந்த ஹீரோயின் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயினும். இதுவும் ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டு ட்ராமா தான். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சவப்பெட்டியை ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அதுவும் யார் வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு அமைச்சர். அவர் வீட்டுக்கு நம்ம தளபதியான நம்ம ஹீரோ வந்து அந்த சவப்பெட்டியை வச்சுட்டு உட்காந்துருக்கிறப்ப அவங்க வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஏன் வீட்டில் ஏப்பா வந்து உட்காந்துருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறப்ப, இந்த சவப்பெட்டியில் இருக்கிற பெண்ணு உங்க குடும்பத்தால தான் இங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் போய் தேடி பார்த்துட்டு வந்ததுல அங்க ஒரு வீல் சக்கரத்துல வந்துட்டு ரத்த கரப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல அது இவங்க குடும்பத்தோட தானே அப்படின்ட்டு நான் ஒரு 3 எண்ணுவேன். அதுக்குள்ள யாரு கொலையாளி அப்படின்ட்டு நீங்களே ஒத்துக்கல அப்படின்னா நான் உங்க குடும்பத்தையே கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 1 2ங்கும் போதே நம்ம ஹீரோயினோட சித்தி ஒருத்தி இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. இந்த லேடியை பார்த்தா நம்ம ஹீரோயின் வயசான பொண்ணு மாதிரி இருக்கு. இது உடனே மண்டி போட்டு எங்க ஃபேமிலி அப்படிலாம் பண்ணியிருக்காது, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு மண்டி போட்டுலாம் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா 3ன்னு என்னத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் நான் தான் அதை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஒத்துக்கிறா. அவ ஏன் ஒத்துக்கிறான்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயினும் இன்னொருத்தனும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த லவ் பண்ணவன் தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட்டா அதுல ஒரு பொண்ணு இறந்துடும். அப்படி இறக்கும் போதுதான் அந்த வண்டி சக்கரத்துல இருக்கிற ரத்தத்தை வச்சு இங்க கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்காங்க. அவனும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறதால, அது இல்லாம அவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டு எழுதிட்டு இருக்கானா. அப்படி எழுதிட்டு இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அவனுக்கு அந்த இது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இப்ப மட்டும் அதை நீ ஏத்துக்கோ, நீ ஒரு அமைச்சரோட பொண்ணு தானே, அதனால ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கெஞ்சிருப்பான். கெஞ்சிருந்தது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, ஒன்னா வாழணும்ல அப்படிங்கிற மாதிரி உருட்டுன்னு உருட்டி இருக்கிறான். பயபுள்ள இவன் மேல இருக்கிற லவ்னால அதுவும் ஒரு சீட்டை அவங்க மெய்டிகிட்ட கொடுத்து இதை கொண்டு கோர்ட் அபிஷியல்கிட்ட கொடுத்து உடனே இங்க யாரையாவது வர சொல்லு, இல்லைன்னா அவன் கொல்ல மோட்டிங்ல தான் வந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பிளான போட்டு அப்படி ஒத்துருக்கா. ஹீரோ வந்தோடனே கழுத்தை பிடிச்சி தூக்கி, என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி தைரியமா கொலை பண்ணிட்டு அசால்ட்டா சொல்லுவ, நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அங்க இருந்து அந்த மெய்டு கோர்ட் அபிஷியலை கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கான தண்டனை வந்துட்டு ஆக்சிடென்டா தான் நடந்திருக்கு, பிளான் பண்ணிலாம் எதுவும் கொலை பண்ணல, அதனால அவங்களுக்கு ஒரு 20 சவுக்கடி கொடுத்து அதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் அபிஷியல் ஆர்டரோட வந்திருக்காரு. ஆனா ஹீரோக்கு செம்ம கோவம் ஆகுது. நான் இவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அவளை இன்னும் வெறுப்பேத்த, அப்போ உங்களுக்கும் அந்த இறந்து போன பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா, அதனாலதான் இப்படி பண்றீங்களா, நீங்க சட்டத்தை மீறி உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் இதுல காட்டுற மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப உடனே கத்தி எடுத்து கரெக்டா நெஞ்சுக்கு நேரம் வச்சிடறான். ஓ நீ கொல்லணும்னு நினைக்கிறது இப்படியா அப்படின்னு கத்தி எடுத்து அவளே குத்திக்கிறா. அவங்க அப்பா கத்துன்னு கத்துறாரு, என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது நீ அப்படின்ட்டு அவளே தான் குத்திக்கிட்டா. இவர் ஏன் இப்படி பொங்குறாரு அப்படிங்கிறது தெரியல, மக பாசமா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டினா நம்ம லவர் பயப்புல இருக்காங்க, ஹீரோட லவர் பயப்புல அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சித்தி கூட அஃபேர்ல இருக்கான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிஸ் மேல கிஸ்ஸா போட்டுட்டு இருக்காங்க. அவளை நான் எப்படியாவது இளவரசர் கையால சாவடிச்சிடலான்னு பார்த்தேன், அவ தப்பிச்சுக்கிட்டா. நான் தப்பிச்சதே இப்ப பெரிய விஷயம். ஆமா நமக்கு இடைஞ்சலாம் அந்த கிழவர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் காலப்போக்கில் செத்துருவாருமா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வெளியில நின்று கேட்டுட்டு ஒரு கல்லை எடுத்து நம்ம அந்த சித்தி தலையிலே பொட்டுன்னு அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு வலியோட உட்காந்துருக்கா, லைட்டா தான் காயம் இருக்குது. அவ மெய்டு கேட்கறா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? இல்ல நான் அப்படி பண்ணலன்னா அவன் என்ன கொல்ற மோட்டிவ்ல இருந்தான், கண்டிப்பா அந்த இறந்த பொண்ணுக்கும் அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, இப்போ வந்துட்டு கோர்ட் அபிஷியல் வந்ததால எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடைச்சி நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. உனக்கு இவ்வளவு பெரிய மூளையா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு உள்ள பூந்து அசால்ட்டா நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிடறான். தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனை கயித்துல கட்டி, அதுவும் அந்த காயம் இருக்குல்ல அதுல நல்லா இறுக்கி வச்சிருக்கான் போல. என்ன கேட்டல்ல அந்த இறந்து போன பொண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு. நான் அவளுக்காக 3 வருஷம் காத்திருந்தேன். நான் காத்திருந்து நான் போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ கூட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலான்னு வந்தேன். ஆனா இப்படி முடிச்சு விட்டீங்க. ஓஹோ அதுதான் காரணமா, அதுக்காக தான் பழிவாங்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறப்ப, என்ன கொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உனக்கு என்னோட வலி உனக்கு புரியல, அதனால உன்னை கொல்றதை விட அப்படின்னு கத்தி எடுத்து என்ன பண்ண வரானா அந்த கயிறை இன்னும் கொஞ்சம் மேல தூக்க, அவன் மேல இருந்து ரத்தம் வடிய, இந்த ரத்தம் மாறி உன்னோட வலியும் கொஞ்சம் கொஞ்சமா சொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டதான் வரான்னு நினைச்ச கைத்தை வெட்டி அவளை காப்பாத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் எங்க தூக்கிட்டு வந்து வச்சிருந்திருக்கான்னா ஹீரோட இடத்துல தான் தூக்கி வந்து வச்சிருக்கான். அங்க ஹீரோயினோட தங்கச்சியும் இளவரசி இருக்காங்க. அவங்களும் அப்படியே போய் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் வந்துட்டு காசிப் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க, ஒரு அழகான பொண்ணை வந்துட்டு ஹீரோ தூக்கிட்டு வந்திருக்கான். தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவ இருக்கிற அழகுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க இளவரசியோட பக்கத்துல நம்ம ஹீரோட தங்கச்சி தான் இருக்கா. அவ கத்தனோடனே இவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டு போனோன்னே ஆக மொத்தத்துல இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம ஹீரோயின் தப்பிக்க பார்க்கும்போது ஒருத்தன் வந்துட்டு அவனை அபியூஸ் பண்ண பாக்குறான். அபியூஸ் பண்ண பாக்குறோன்னே அவன் விட்டு எப்படியோ தப்பிச்சு போக பாக்குறான். ஹீரோவும் அங்க இருந்துட்டு எங்க தேடிட்டு வரான். ஆனா எங்க ரேப் பண்ண பார்க்கும்போது அவளோட ஹேர் பின்னை எடுத்து ஒரு சொருகும் போது தான் கரெக்டா ஹீரோ உள்ள வரான். உடனே அவ பார்த்து பதட்டத்துல அந்த பிளட் எல்லாம் அவ ஃபேஸ்ல இருக்கும்போது அவ என்ன மாதிரி மனநிலைமையில இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடனே ஹீரோ வந்துட்டு
ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்காரங்கள இந்த எச்சையை கொஞ்சம் ஒப்புரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியில் இருக்கிற அந்த ஹேர் பின்னை எடுத்து ரத்தத்தை தன்னோட கோட்டில் தொடச்சிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ என்ன தான் பண்ண போற, சாவை விட கொடுமையான வலி கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை நீ தான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்துட்டு ஹீரோவை தப்பாக புரிஞ்சுக்கிறா. சரி, என் வேலைக்காரனை கொண்டுட்டேன், அதை நான் அஃபிஷியலாகவும் எடுத்துக்கவும் கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி சாகிறது தான் மிச்சம், நீயே அமைச்சிட்டு நீயே இப்போ அப்படி நல்லா மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன்னை நான் இங்கே எதுக்கு தெரியுமா கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை சத்தம் கேட்டு நம்ம ஹீரோட பாட்டி அங்கேருந்து வந்துடுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அவள் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கலைஞ்சிருக்கா, அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட கோட்டை வந்துட்டு அவளுக்கு போட்டு விட்டு அவள் கொஞ்சம் பதட்டத்திலே இருக்கா. அவள் தெளிவாக சொல்லிடுறான், நானும் இவளும் காதலிக்கிறோம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி வந்துட்டு அப்போ இளவரசியோட நிலைமை, இளவரசி வந்துட்டு என்னை விட கொஞ்சம் பெரியவங்க, ஸ்டேட்டஸ்லையும் சரி அழகுலையும் சரி, அதனால அவங்களுக்கான வாழ்க்கை மிகப்பெரிய இடத்துல இருக்கும், நான்லாம் இல்லை, எனக்கு ஏற்றவ இவ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க பாட்டி இருந்துட்டு நான் இவளெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஏதோ உனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டேன், அதனால நீ தானே கல்யாணம் பண்ணிக்கோ, மற்றபடி எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து டீசெண்டாக கிளம்பிடுறாங்க. இங்கே வந்துட்டு இளவரசி வந்துட்டு நம்ம ஹீரோயினை மோதிக்கிட்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே ஒரு கிளாஷ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், நீ வாயவே திறக்கலை, நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் நான் வாயவும் திறக்கலை, நான் இங்கே ஏதாவது சொன்னாலும் அது எடுபட போகிறது கிடையாது, நீயும் பாட்டியும் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல, அதனால நான் பேச விரும்பலை, புத்திசாலியாக தான் இருக்க, இனிமே தான் உனக்கு ஒவ்வொரு கொடுமையாக ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே ஊர்வலம் வர்றப்ப பாட்டிக்கும் இளவரசிக்கும் பத்திக்குது. அதுவும் நம்ம ஹீரோவோட தங்கச்சி எல்லாம் ஷாமா காண்டாயிடுறா ஹீரோயினை பார்த்து, ஏன்னா கொஞ்சம் அழகாக தாங்க இருக்கிறா. அப்படியே அழகாக அப்படியே வரும்பொழுது 2 பேத்துக்குமே அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்காக ஹீரோ வர்றப்ப கரெக்டாக ஹேர் பின் எடுத்து சொருவ பார்க்குறா. நினச்சேன், எதிர்பார்த்தேன், என்னடா என்ன நீ கலவரம் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்ட்டு. ஐயோ, எனக்கு உன் கூட ரொமான்ஸ் பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, உன்னை நான் கஷ்டப்படுத்தணும் தான் நினைக்கிறேன், நான் என்ன நினச்சேன்னு வச்சுக்கேன், நீ ஒருத்தனை லவ் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவனும் நீ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவனுக்கு கவர்மெண்ட் மேலேக்காக ட்ரை பண்ணியிருக்காங்கிற விஷயமும் தெரியும், உன்னோட காதலை பிரிச்சா நான் பிரிஞ்ச காதலோட வழி உனக்கு புரியும்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு கல்யாணங்கிற ஒரு இதை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் அவளை அப்யூஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அவள் உடனே மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி கத்துறா. அப்புறம் பார்த்தா அது கனவுல இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோ பயப்போல டீசெண்டாக தான் நடந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட பாட்டி கூப்பிட்டு அனுப்புனதை நம்ம ஹீரோயினை கூப்பிட அவள் பாசமாக போயிட்டு ஒரு காஃபி கொடுக்குறா. காஃபி எடுத்து மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு ஒன்ன மாதிரி ஒருத்தில்னா என்னோட பேரனுக்கு வந்துட்டு மனைவி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுன்னு திட்டுது. நான் பொறுமையாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு ஏதோ திட்டிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓரளவுக்கு தான் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற காவலாளிகளை விட்டு அடிக்க வச்சிடுறாங்க. அடிக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா இழந்துட்டு இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்களாமே, அப்போது உங்கள் அம்மா மாதிரி தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்ட்டு ஹீரோனுக்கு சரியான கோவம் வருது. செம்ம கட்டுப்பாயி எழுந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு அடிச்சிட்டு இருந்த ஒரு பிள்ளைய பிடிச்சி கட்டிச்சு வச்சிடறா. அவங்க கட்டிச்சு வெறியில உரிய எங்க பாட்டிக்கு பதறது, ஹீரோட தங்கச்சிக்கு செதறது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்காரியா அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லும்போது பைத்தியக்காரி தான், நான் தான் உங்ககிட்ட சொன்னல என் எல்லைக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படின்ட்டு, நீங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களை மாதிரி ஒரு நல்ல பாட்டி கிடைக்க நான் நல்லது பண்ணியிருக்கணும் அப்படின்னு வாயில இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு தான் அல்ல இல்லை, இனிமேல் என் பக்கம் யாராவது வருவீங்க அப்படிங்கிற மாதிரி செய்கை செஞ்சு விட்டு அங்க அப்படியே அசால்ட்டா போறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே அப்படியே குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த மெய்டுகிட்ட தன்னோட வழிகளை சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து டச் பண்ண உடனே செம கடுப்பாயிட்டு மறுபடியும் சண்டை. உன்னோட காதலோட புனிதம் சொல்லிட்டு இருந்தால, அந்த புனிதத்தை நம்ம கொஞ்சம் போய் செக் பண்ணிட்டு வருவோமா? எதை சொல்ற? உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். என்ன சான்ஸு? நாம் இப்போ உன் வீட்டுக்கு போவோம், அங்கே உனக்கு வாய்ப்பு இருந்தால் உன் காதலோட நீ ஓடிப்போ, அதெல்லாம் நான் தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங்கை போட்டு அவன் வந்துட்டு அவன் மாமனார் வீட்டுக்கு போகிறான். மாமனார் வீட்டுக்கு போன உடனே அவருக்கு தான் சுத்தமாகவே பிடிக்கல, தான் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒன்று வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் கூட இருக்கிற சித்தி வந்தவங்க வரவே தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவனோட லவ்வரை பார்த்து இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இங்கே ஒரு பக்கம் இவன் போனதுக்கு அப்புறம் லவ்வர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, நம்ம கொஞ்சம் தனியாக பேசணும், இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன், என்ன லூசுத்தரமாக பேசிகிட்டு இருக்க, இந்த நிலைமையில எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. என்னது எதுவுமே நடக்க போகிறது கிடையாதா? நான் உனக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கியிருக்கேன், உன் மேலே இருக்கிற பழியை கூட நான் ஏற்றிருக்கேன். இங்கே பாரு, கடைசி எக்ஸாம் வரப்போகுது, அதில் நான் கரெக்டாக இருந்தாதான் உன்னோட பிரச்சனை நான் தலையிட்டா அதை விட்டுட்டு நான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் லூசடா நீயே, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்கிற, நாம் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா.
அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது உனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரியணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எனக்கு கஷ்டப்படுத்தாத. உன் காதல வலியை நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு என்னோட காதலையும் இப்படி ஒரு வலியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டல நீயே. அவ என்ன பண்ணாலும் நானே பொறுப்புன்னா நான் என்னதான் பண்றது? உனக்கு வலி கொடுக்கணும், உனக்கு கஷ்டப்படுத்தணும், அது தனி டிபார்ட்மெண்ட். ஆனா அந்த வலியை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னால மட்டும்தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உனக்கு நைட் ஒரு ஸ்பெஷல் ஷோ வச்சிருக்கமா, அதையும் நீ பார்த்துட்டீங்கன்னா உனக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஏதோ நொடுக்கமா பேச, அப்புறம் பார்த்தா நம்ம சித்தியும் நம்ம ஹீரோயினோட லவர் 2 பேரும் அப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அவ வந்தா வெளியில போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன்னோட அழகுல நான் மயங்கினவன், அவளெல்லாம் நான் போய் மதிப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உமாக்கள் கொடுத்துக்க அங்கேருந்து ஹீரோயின் வந்துடுறா. நீ 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 இது எதாச்சும் நடந்த ஒரு விஷயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்கல. சே உனக்காக நான் என்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், உன் குழப்பலையே நான் ஏத்துன்னு இருக்கேன். ஆனால் நான் ஒரு புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இருக்கிறதுலேயே நான் தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீ புரிய வச்சிட்ட. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், காதல் தான் வலியும் கொடுக்கும், காதல் தான் அதுக்கு மருந்தும் கொடுக்கும். எனக்கு வலி மட்டும்தான் கொடுத்தது, அதுக்கான மருந்து யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னடி ரொம்ப நியாயமாக பேசிகிட்டு இருக்க? இல்லை நான் சொல்கிறத அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ சொல்ல வரான். பொட்டார்னு ஒரே அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனோட சித்திகாரி அவ கடுப்பாயிட்டு எப்படி அவன் மேலே கையை வைக்கலாம், நீங்கள் வைக்கிறதே தப்பான கையே, இதில் கையை வைக்கலான்னு வேற கோவம் வருது. அவளை பிடிச்சி தள்ளி விட அவ தலை போயிட்டு கபோர்டில் அடிச்சுக்க அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். என்னோடவள எவன்டா காயப்பட்டது அப்படின்னு திரும்பி ஒரு முறைச்சிட்டு அங்கே இருந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போகிறான். போகும்போதே சொல்கிறான், இனிமேல் இவன் மேலே ஒரு சுண்டு விரல் கீரல் இந்த மாதிரி ஏதாவது பட்டுச்சுன்னா கூட தலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே தூக்கிட்டு போகும்போது அவள் அப்படியே முழிச்சு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ நினச்சது நடந்துருச்சுல, நீ ஆசைப்பட்டது நடந்துச்சுல, எனக்கான வழியை நீ கொடுத்துட்டல, மறுபடியும் நீ தப்பா புரிஞ்சுக்க, அப்படியே வச்சுக்கோ, அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. அதான உண்மை. இப்போ என் மனசு உடஞ்ச அளவுக்கு அந்த வழியை நீ எனக்கு கொடுத்துட்டல. இங்கே பாரு, அன்னைக்கு நீ கொன்னியா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட பெயின் அப்படிங்கிறது உனக்கு புரியணும், அதை கொடுக்கணும்னு தான் நினச்சணும். ஏன் இந்த அளவுக்குலாம் நான் உன்னை இது பண்ணணும்னு நினச்சதில்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் மண்டி போட்டு அழ ஆரம்பிச்சிடறான். என்னன்னா, நான் அந்த தப்பை பண்ணலை, நான் அதுக்கான ரிவெஞ்ச் நான் எடுத்தே ஆகணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் தெளிவாக சொல்லிடுறான், நேத்தைய காயம் இன்னைக்கு அது வடு, அதே மாதிரி தான் நான் நம்புவேன். எதுவாக இருந்தாலும் காயத்தை குத்தி காயமாக்கிட்டு இருந்தா அது என்னைக்கும் ஆறாது, நம்மளையும் நிம்மதியாக இருக்க விடாது, கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதே நேரம் இன்னொரு இடத்துல போயிட்டு ஒருத்தரை கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோ டீமு. எதுக்காக அப்படி கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்கன்னா, 2 நாட்டுக்கு இடையில ஏதோ ஒரு ஒப்பந்தம் நடக்க போகுது போல, அதை கெடுக்கிறதுக்காக இவங்க ஏதோ சதி வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோ பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு சம்மந்தப்பட்ட 2 பேர் ஒரு இடத்துல வந்துட்டு மீட்டிங் போட போறாங்க. அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களை கட்டி வச்சு அடிக்க அவன் எதுவுமே சொல்ல மாட்டாங்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கொடுமைப்படுத்த பயபுள்ள கக்கிறான். கக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வேஷம் போட்டு போக போறான். இன்ஸ்டாமால வேஷனா என்னன்னு தெரியாதுங்களா உங்களுக்கு? அப்படியே கொஞ்சம் அப்படியே மாடுலேஷனா அப்படியே நார்மலா போறது தான். நம்ம ஹீரோயின் அப்படியே நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சிக்காரி வந்துட்டு, என் அண்ணனுக்கு எங்கள் அண்ணியை சுத்தமாக பிடிக்கல போல, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், யாரையோ ஒருத்தங்களுக்கு தேடிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் ஒரு 3 நாளாக தங்கியிருக்காரு, எனக்கு என்னமோ விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்திட்டு போவ, அவன் இருந்தான் என்ன போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நுழைச்சிக்கிட்டு நேராக போயிட்டு, என்னோட கணவரை பாதுகாத்துக்கு எனக்கு தெரியும், உன்னோட அண்ணனை பாதுகாத்துக்கு உனக்கு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பைத்தியக்காரின்னு திட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன யோசிச்சிருக்கானா, இவனை கையும் களவுமா பிடிச்சி கொடுத்துட்டா இப்படி ஒரு அஃபேரில் இருக்கான் அப்படின்ட்டு நாம கொஞ்சம் தப்பிக்க ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மியூசிக் ட்ரிப்பில் மியூசிக் வாசிக்கிற மாதிரி முக்காடு போட்டு போய் உட்காந்துருக்க, சாரிப்பா முகமூடி போட்டு போய் உட்காந்துருக்க, அங்கே வாசிக்கிற வாசிப்பில் கரெக்டாக தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான். உங்கள் மனைவியை விட நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது முகமூடியை கழட்டிட்டு, ஆமாம்மா ரொம்ப அழகாக இருக்கிற, எதுக்காக இங்கே வந்த, உங்கள் மனைவி சரியாக உங்களுக்கு விருந்து வைக்கலையா, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி நக்கலா கேள்வி கேட்க, இவனும் ஆமாம்மா என் மனைவி எனக்கு ரசத்தில் நெசந்தான்ப்பா, கண்டிப்பாக விருந்தெல்லாம் வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நான் வந்துட்டு உங்கள் மனைவியாகவே நடந்துக்கவா அப்படின்னு எப்படி நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கா, இருக்கிற ஜாமான்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் பைத்தியக்காரி நான் வந்தது வேற வேலைடி, நீ ஏன்டி இங்கே குறுக்க வந்த அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கிறப்ப பக்கத்து ரூமில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தேடி வந்தாள், அவங்க வந்துட்டு இங்கே வந்த சத்தத்தை பார்த்துட்டு நம்மள வேவ் பக்கம் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து எட்டி பார்க்குற நேரத்தில் நம்ம ஹீரோ பயப்பில், டார்லிங் சொல்லுங்க, என் மேலே எவ்வளோ வெறுப்பு இருந்தால் இன்னொருத்தி தேடி வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பேச, சேச்சே உன் அழகில் மயங்குன்னு நான் எப்படிமா இன்னொருத்தி தேடி வர முடியும், அப்படி தேடி வந்தாலும் நீ என்ன வெட்டிட மாட்டேன் அப்படின்ட்டு ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆனால் அங்கே 2 பேரும் அடிச்சுட்டு தான் கிடக்குறாங்க. இங்கே பார்த்தா எட்டி பார்க்க வந்தவன் எட்டி பார்த்துட்டு கன்ஃபார்ம் மட்டும் அங்கேருந்து போயிட்டான். இவன் சும்மா இருக்காமல் அடம் பிடிச்சிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு கத்திட்டு இருக்கிறா. லூசை பொண்டாட்டியை கட்டி வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வாயை மூடிடி, கத்திக்கு தொலைச்சிடாதடி, பக்கத்துலேருந்து வந்து போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.
இந்த ட்ராமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். லாவண்யா சிஸ்டர் கொரியன் ட்ராமாலையும் சரி சைனீஸ் ட்ராமாலும் ட்ரை லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் வேல்யூபலான உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பூங்கொடி சிஸ்டர், எனக்கும் அந்த ஃபீல் வந்துச்சு. கவிதை கட்டுற மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஷார்ட்டாக முடிச்சிடறேன் சிஸ்டர். சுமி சிஸ்டர், எல்லா ட்ராமாவையும் மூவி ஃபார்மெட்டில் போடுங்க அப்படின்னு கேட்குற ஒரே ஜீவன் நீங்கள் தான், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கில்லர் எடிட்ஸ் அப்படிங்கிற ப்ரோவா சிஸ்ஸா அப்படிங்கிறது தெரியல, பட் கில்லர் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ப்ரோ அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. திவ்யா சிஸ்டர், ஆல்வேஸ் யுவர் பிளாக் ஹார்ட் சிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லலிதா சிஸ்டர், ஹார்ட் ஸ்மைலி சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் சிஸ்டர். டாக்டர் டூம், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இந்த இயர் எண்டு, பார்ப்போம் டாக்டர் டூம் எப்படி வராங்கன்ட்டு. தேங்க்யூ ப்ரோ. முத்துக்குமார் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நான் சொல்கிறது கவிதைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் சிஸ்டர், அதை நீங்கள் நல்லா இருக்குன்னு வேறு சொல்கிறீங்களா? ஐ லைக் யூ சிஸ்டர். தர்ஷினி சிஸ்டர், ஹஜானா சிஸ்டர், ப்ரூவர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. புரியுது சிஸ்டர். எம் ஜீவா ப்ரோ, ரொம்ப நாளாக உங்களை ஆளை காணோம், ஆனால் நீங்கள் பண்ண கமெண்ட் வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான கமெண்ட் தான். ஜீவா ப்ரோ, எனக்கு புரியுது ப்ரோ, நீங்கள் கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் உங்களை ஆளையும் காணும், ரொம்ப ரிவெஞ்சாகவே போயிட்டு இருக்கனால லவ் கொஞ்சம் மாற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம ஜோனுக்கு வந்துட்டு ரிவெஞ்ச் ஓகே, லவ் ட்ரை பண்ணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஃபீலிங் எமோஷனை கன்வே பண்ண முடியுமாங்கிற ஒரு பயமும் இருக்குது. அது மட்டும் நம்ம காமெடி ஜோனை எடுக்கலாம்னு தான் யோசிக்கிறோம். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி போட ட்ரை பண்ணுறோம். புஷ்பா சிஸ்டர், ட்ராமா விட கவிதை சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கில்லர் ப்ரோ, நீங்கள் ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் சேனலையும் நான் வியூ பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த ஷார்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட ஷார்ட்ஸும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சுது, அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதே மாதிரி அந்த ப்ரோட சேனலை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அங்கே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 10 ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யாரோட கமெண்ட்ஸையாவது மிஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வாசிக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.